26வது ശ്ലോകം. വിചിന്യ ബുദ്ധ്യാ യത് സർവം മരണസ്യാസ്യ കാരണം കുരു കാര്യം ച ദേവാനാം பக்தவல்சல பூதரா. அவனை கொல்லறதுக்கான ஐடியா என்னவாக்கும் அப்படிங்கிறது ரொம்ப புத்திய உபயோகிச்சு நன்னா யோசனை பண்ணி தீர்மானம் பண்ணி பகவானே மகாவிஷ்ணு பக்தர்களை காப்பாத்துறதுக்கு ஓடோடி வர பக்த வல்சலனாயிருக்கிற பகவானே, இந்த தேவர்களோடு பாதுகாப்புக்காயிட்டு நீங்கள் பிரவர்த்திக்கணும், தேவகாரியத்தை நீங்கள் செய்யணும், தேவர்களை காப்பாத்துறதுக்கு உங்களால மட்டும்தான் சாதிக்கும். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாச பகவான் சொல்லறாரு. அதனால வியாச உவாச்சா. 27வது ஸ்லோகம். ஸ்ருத்வா தத்வஜனம் விஷ்ணு ஸ்தானுவாஜ ஹசன்னிவா யுத்தம் கிருதம் புராஸ்மாபிஸ்ததாபின மிருதோஹ்யசௌ. அந்த வாக்கு கேட்ட விஷ்ணு தேவர்கள்கிட்ட புன்னகையோடு கூடி சொன்னார், நம்மளெல்லாம் சேர்ந்து அவங்கிட்ட யுத்தம் பண்ணிட்டும் அவன் இறந்து போகலையே அப்படின்னு புன்னகையோடு கூடிட்டு சொன்னார். அவங்கிட்ட யுத்தம் பண்ணிட்டு அவனை ஜெயிக்க முடியாதக்கல்லவா நம்மளெல்லாம் திரும்ப வந்துட்டோம். 28வது ஸ்லோகம். அத்ய சர்வசுராணாம் வை தேஜோபி ரூபசம்பதா உத்பன்னாத் சேத்வராரோஹா சாஹன்யாத்தம் ரணே பலாத். இனி தேவர்களோடெல்லாம் தேஜஸ், ரூபம், பலம் இதெல்லாம் கூட்டி சேர்த்து ஒரு ஸ்திரீ ஜெனிப்பல் அப்படின்னா அந்த ஸ்திரீக்கு அந்த மகிஷாசுரனை யுத்தத்தில கொல்லறதுக்கு சாதிக்கும் அப்படின்னு பகவான் சொன்னார். 29வது ஸ்லோகம். ஹயாரிம் வரத்ருத்தம் ச மாயாசத விசாரதம் ஹந்தும் யோக்யா பவேத் நாரி சக்தியம் ஷைர் நிர்மிதா ஹினா. வரத்தால அகங்காரம் வந்துட்டு நிறைய மாயகள் பிரயோகிக்கிறதுக்கு கழுவிருக்கிற எபிலிட்டி இருக்கிற அந்த அசுரனை கொல்லறதுக்கு நம்மளோடு சக்தி அம்சத்தால ஜனிக்கிற ஒரு ஸ்திரீக்கு மட்டும்தான் சாதிக்கும் அப்படின்னு விஷ்ணு சொன்னார். பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களோடு சக்தி அம்சத்திலேருந்து ஜனிக்கிற ஒரு ஸ்திரீக்கு தான் அவனை கொல்லறதுக்கு சாதிக்கும் அப்படின்னு பகவான் சொன்னார். 30வது ஸ்லோகம். பிரார்த்தயந்து ஜதேஜோம்சான் தேஜ அம்சான் ஸ்திரீயோஸ்மாகம் ததா புனா ஸ்திரீயஹ அஸ்மாகம் ததா புனஹ உல்பன்னைஹி தைஹி ச தேஜ அம்சைஹி தேஜ ராசிஹி பவேத் யதா உல்பன்னைஸ்தைஸ்ச தேஜோம்சைஸ்தேஜோ ராசிர்பவேத் யதா. அதே மாதிரி நம்மளோடு மனைவிகளாயிருக்கிற ஸ்திரீகளும் பிரார்த்திக்கட்டும். தேஜஸே அம்சமாயிட்டு ஒரு ஸ்திரீ ஆயிட்டு பவிக்கட்டும் அப்படின்னு, அப்படி எல்லா தேஜஸும் சேர்ந்து ஒரு தேஜோ ராசி ஆயிட்டே பவிக்கட்டும். 31வது ஸ்லோகம். ஆயுதானி வயம் தத்ம சர்வே ருத்ர புரோகமாஹ தஸ்யை சர்வாணி திவ்யானி திரிசூலாதீனி யானி ச. ருத்ரன், பிரம்மா, தேவர்கள் தொடங்கினவ எல்லாரும் கூடி
நானும் சேர்ந்துண்டு திரிசூலம் தொடங்கின திவ்யங்களான ஆயுதங்கள் எல்லாம் நம்மளோட சக்தியிலேருந்து உண்டாகிற அந்த ஸ்திரீக்கு தேவிக்கு கொடுக்கலாம். 32வது ஸ்லோகம். சர்வாயுததரா நாரி சர்வதேஜ சமன்விதா ஹனிஷ்யதி துராத்மானம் தம் பாபம் மதகர்விதம். சர்வதேவர்களோடும் தேஜஸ் ஒரு சேர சேர்ந்து அந்த ஸ்திரீ திவ்ய ஆயுதங்களை தரிச்சு அந்த மகிஷாசுரன் அப்படிங்கிற அகங்காரத்தோடு கூடி இருக்கிற அந்த பாபிய கொல்லுவள் அப்படின்னு விஷ்ணு சொன்னார். இங்க வியாச பகவான் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வர்ணிக்கிறார். அதனால வியாச உவாஜா. 33வது ஸ்லோகம். இத்யோக்தவதி தேவேச பிரம்மணோ வதனாத்ததா ஸ்வயமேவோத்பவோ தேஜோராசிச்சாதீவ துஸ்ஸஹா தேஜோராசிஹி ச அதீவ துஸ்ஸஹா. தேவர்களோடெல்லாம் ஈஸ்வரனாய் இருக்கிற மகாவிஷ்ணு, தேவர்களோடெல்லாம் ஈஸ்வரனாய் இருக்கிற பரமசிவன், தேவர்களோடெல்லாம் ஈஸ்வரனாய் இருக்கிற பிரம்மா அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். இந்த திரிமூர்த்திகள் எல்லாரும் தேவர்களோடெல்லாம் ஈஸ்வரனாக்கும். அதனால இங்க விஷ்ணுவையும் நம்ம பார்க்கிறோம். தேவர்களோடெல்லாம் ஈஸ்வரனாய் இருக்கிற விஷ்ணு இப்படி சொல்லிட்டு இருக்கிறத பிரம்மாவோட முகத்திலேருந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு தேஜஸ் அப்படி உத்பவிச்சது. ஆருக்குமே கண்ணை திறந்து பார்க்க முடியாத அளவுக்கு பவர் இருக்கிற தேஜஸ். 34வது ஸ்லோகம். ரக்தவர்ணம் சுபாகாரம் பத்மராகமணி பிரபம் கிஞ்சிச்சேதம் ததா சோஷ்ணம் மரீஜீஜாலமண்டிதம். ரக்த வர்ணத்தில் இருக்கிற ஒரு தேஜஸ் அங்க பிரத்யட்சப்பட்டது. ரொம்ப ரொம்ப மங்களகரமான ஷேப்ல பத்மராகம் மாதிரி இருக்கிற ஜொலிப்போடு கூடிட்டு ரொம்ப லைட்டு சூடும் லைட்டு தணுப்பும் இருக்கிற ஆதித்ய கிரணங்களோடு கூடிட்டு விசிஷ்டமான ஒரு தேஜ கூட்டம் அங்க உண்டாச்சு. தேஜஸோடு கூட்டம். 35வது ஸ்லோகம். நேஸ்ருதம் ஹரிநாதிருஷ்டம் ஹரேண ஜ மகாத்மனா விஸ்மிதௌ தௌ மகாராஜா பபூவதுருக்ரமௌ. மகாராஜாவே ஜனமேஜயா அப்படின்னு கூப்பிட்டு வியாச பகவான் இங்க சொல்லறார். பிரம்மாவோட முகத்திலேருந்து வெளியில வந்த அந்த தேஜஸ் ஹரி பார்த்தார். மகாத்மாவாயிருக்கிற ஹரனும் பார்த்தார். பராக்கிரமசாலிகளாயிருக்கிற ஹரனும் ஹரியும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார். 36வது ஸ்லோகம். சங்கரஸ்ய சரீராத்து நிஸ்ருதம் மஹதல்புதம் ரௌப்யவர்ணமபூத் தீவ்ரம் துர்தர்ஷம் தாருணம் மஹத். அதுக்குள்ள சங்கரனோட சரீரத்திலேருந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியகரமான பார்க்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப தீவிரமான ஒரு பெரிய தேஜஸ் ஸ்வேத வர்ணத்தோடு கூடிட்டு ஆவிர்பவிச்சது. 37வது ஸ்லோகம். பயங்கரம் ச தைத்யானாம் தேவானாம் விஸ்மயப்ரதம் கோரரூபம் கிரிப்ரக்யம் தமோ குணமிவாபரம். அசுரர்களுக்கு பயம் கொடுக்கிற தேவர்களோடு ஆச்சரியமா இருக்கிற அந்த ஒரு தேஜஸ், அதை பார்த்து அசுரர்களுக்கெல்லாம் பயம் கண்டிப்பா தோணும். தேவர்களுக்கெல்லாம் அந்த தேஜஸ்களை பார்த்து ஆச்சரியம் உண்டாச்சு.
கோரமான ஆகிருதியாக்கும் அந்த ருத்ரனோட முகத்திலேந்து வந்த தேஜஸுக்கு உள்ளது. பர்வதத்துக்கு தகுந்த மாதிரி பெருசா இருந்தது அந்த தேஜஸ். தமோ குணத்தோடு இன்னொரு மூர்த்தியாக்கும் அந்த தேஜஸ் அப்படின்னு தொடரா மாதிரி இருந்தது. 38வது ஸ்லோகம். ததோ விஷ்ணு ஷரீராத்து தேஜோ ராசிமிவாபரம் நீலம் சத்வகுணோபேதம் பிராதுராச மகாத்யுதே. அப்போது விஷ்ணுவோட சரீரத்திலேருந்து இன்னொரு தேஜஸ் அங்க கிளம்பி வந்தது. நல்ல ப்ளூ கலர்ல, நீல கலர்ல சத்துவகுணத்தோடு கூடின ஒரு தேஜஸ் அங்க உண்டாச்சு. பிரம்மாவோட முகத்திலேந்து தேஜஸ் வந்தது, ருத்ரனோட முகத்திலேந்து தேஜஸ் வந்தது, விஷ்ணுவோட முகத்திலேந்தும் தேஜஸ் வந்தது. ரத்த வர்ணத்தில் இருக்கிற தேஜஸாக்கும் பிரம்மாவோட முகத்திலேந்து வந்தது. நல்ல பியோர் வயிற்றில இருக்கிற தேஜஸாக்கும் ருத்ரனோட முகத்திலேந்து வந்தது. விஷ்ணுவோட முகத்திலேந்து ப்ளூ கலர்ல இருக்கிற தேஜஸாக்கும் வந்தது. 39வது ஸ்லோகம். ததஹா ச இந்திரா சரீராத் து சித்ரரூபம் துராசதம் ஆவீராசீத் சுசம்ருத்தம் தேஜ சர்வ குணாத்மகம் ததச்சேந்திர சரீராத்து சித்ரரூபம் துராசதம் ஆவிராசீத் சுசம்ருத்தம் தேஜ சர்வ குணாத்மகம். உடனடியா இந்திரனோட சரீரத்திலேருந்து விசித்திரமான ஒரு தேஜஸ் உண்டாச்சு. எல்லா குணங்களும் கம்ப்ளீட்டா இருக்கிற அப்படி ஒரு தேஜஸா இருந்தது. அது அந்த தேஜஸ பிராபிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு தேஜஸ் அங்க உண்டாச்சு. சத்குண ரஜோகுண தமோ குணங்கள் கூடி சேர்ந்த ஒரு தேஜஸா இருந்தது. 40வது ஸ்லோகம். குபேரயம வஹ்னீனாம் ஷரீரேப்ய சமந்ததா நிச்சக்ராம மஹத்தேஜோ வருணஸ்ய ததைவஜ. குபேரன், யமன், வஹ்னி இவாளோடு சரீரத்திலேருந்து ஒரே டைம்ல தேஜஸ் உண்டாச்சு. அதே மாதிரி வருண சரீரத்திலேருந்தும் தேஜஸ் உண்டாச்சு. 41வது ஸ்லோகம். அந்யேஷாம் சைவ தேவானாம் அந்ய ஏஷாம் ச ஏவ தேவானாம் ஷரீரேப்யோதி பாஸ்வரம் நிர்கதம் தன்மஹத் தேஜோ ராசி ராசி மகோஜ்வலா. மிச்சம் இருக்கிற எல்லா தேவர்களோட சரீரத்திலேருந்தும் பிரகாசமயமாய் இருக்கிற தேஜஸ் உண்டாச்சு. அதெல்லாம் கூடி சேர்ந்து ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமா இருக்கிற உஜ்வலமா இருக்கிற ஒரு தேஜ சமுத்திரமாய் இருந்தது. ஒரு பெரிய சமுத்திரம் நெருப்பு கோளம் மாதிரி நிக்கிற மாதிரி தோணித்து. 42வது ஸ்லோகம். தம் திருஷ்ட்வா விஸ்மிதா சர்வே தேவா விஷ்ணு புரோகமாஹ தேஜோ ராசிம் மகாதிவ்யம் ஹிமாஜலமிவாபரம். வேறொரு ஹிமய பர்வதமாக்குமோ அப்படின்னு தோணுற மாதிரி சிரேஷ்டமான திவ்யமான அந்த தேஜோ ராசியை பார்த்துட்டு விஷ்ணு தொடங்கின எல்லா தேவர்களும் அதிசயமா ஸ்டாச்சு மாதிரி நின்னா. 43வது ஸ்லோகம். பஷ்யதாம் தத்ர தேவானாம் தேஜ புஞ்ச சமுத்பவா பபூவாதிவரா நாரி சுந்தரி விஸ்மய பிரதா. தேவர்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறத
அவளை எல்லாம் அதிசயப்படுத்துற மாதிரி அந்த தேஜஸ் எல்லாம் ஒரு சேர நிற்கிற அந்த தேஜஸ் கூட்டத்திலேருந்து ரொம்ப ரொம்ப அழகாயிருக்கிற ஒரு சிரஷ்டையான ஸ்திரீ அங்க உத்பவிச்சா. 44வது ஸ்லோகம். த்ரிகுணா சா மகாலக்ஷ்மி சர்வதேவ ஷரீரஜா அஷ்டாதச புஜாரம்யா த்ரிவர்ணா விஸ்வமோகினி. எல்லா தேவர்களோடு சரீரத்திலேருந்து ஜனிச்ச அந்த மகாலட்சுமி 3 குணங்கள் ஒரு சேர இருக்கிற 3 வர்ணங்கள் ஒரு சேர இருக்கிற 18 கைகள் இருக்கிற அழகாயிருக்கிற விஸ்வமோகினியாயிட்டு அங்க அவதரிச்சா. 45வது ஸ்லோகம். ஸ்வேதானனா கிருஷ்ண நேத்ரா சம்ரக்தாதர பல்லவா சம்ரக்த அதர பல்லவா தாமிரபாணி தலா காந்தா திவ்யபூஷண பூஷிதா. நல்ல பியூர் ஒயிட் கலர் முகம், கருப்பு கலர் கண்ணு, சகச்சவேன்னு செவந்த உதடுகள், அதே மாதிரி நல்ல ரெட் கலர் இருக்கிற உள்ளங்கை. அப்படி இருக்கிற அவள் எல்லா விதமான ஆபரணங்களை போட்டு அலங்காரம் பண்ணிட்டு அழகாயிட்டு அங்க ஜொலிச்சு நின்னா. 46வது ஸ்லோகம். அஷ்டாதச புஜா தேவி சஹஸ்ரபுஜ மண்டிதா சம்பூதா அசுரநாசாய தேஜோராசி சமுத்பவா. 18 கைகளோடு கூடிட்டு அந்த தேஜஸ் அப்படிங்கிற அந்த ஜோதியிலேருந்து குட்டமா நிற்கிற அந்த தேஜஸுக்குள்ளேருந்து அசுரனை நிகிரகம் பண்றதுக்காயிட்டு அசுர சம்ஹாரத்துக்காயிட்டு அவதாரம் பண்ணின அந்த தேவி சஹஸ்ரபுஜையாயிட்டு இருந்தா. நிறைய கைகள் இருக்கிறவளாயிட்டு தீர்ந்தா. 1000 கைகள் இருக்கிறவளாயிட்டு தீர்ந்தா. ஜனமேஜயன் இப்போ வியாசர்கிட்ட நடுவுல பேசுறார். அதாக்கும் இங்க ஜனமேஜய உவாஜா. 47வது ஸ்லோகம். ஆரிட்டியாவது நம்ம இப்படி பேசிட்டு இருக்கிறத ஒன்று நடுவுல நம்ம பேசுவோம், இல்லைன்னா அவளை பேச விடாதக்கி, இல்லைன்னா அவ நடுவுல பேசுவா நம்மளை பேச விடாமக்கி. அதே மாதிரி வியாசரிங்க கதை சொல்லிகிட்டே இருக்கிறத நடுவுல பூந்து ஜனமேஜயன் பேசுவர் நடுவுல. அதையாக்கும் பார்க்குறோம். அவரோட டவுட்டை அவர் அப்பப்போ கேட்டு கிளியர் பண்ணுறதாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால அதில் நம்மளோட டவுட் எல்லாம் கூடியும் தான் அவர் அதில் கேட்டு கிளியர் பண்ணுறார் ஜனமேஜயன். நமக்கு இருக்கிற டவுட்டு கூடியாக்கும் அவர் கேட்குற டவுட்டுகள் அது நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் வியாச பகவான். அப்போ நமக்கும் நம்மளோட டவுட் எல்லாம் தீர்ந்து போயிடும். கிருஷ்ணதேவ மகாபாக சர்வஜ்ஞா முனிசத்தமா விஸ்தரம் ப்ரூஹி தஸ்யாத்வம் ஷரீரஸ்ய சமுத்பவம். ரொம்ப ரொம்ப பாக்யவானா இருக்கிற கிருஷ்ண துவைபாயனா அப்படின்னு கூப்பிடுறார் ஜனமேஜயன். அந்த தேவியோடு சரீரத்தோடு உற்பத்தி என்னன்னா டீட்டெயில் ஆயிட்டு சொல்லி தருங்க. ஷார்ட்டா சொன்னா எனக்கு பத்தாது, ஆனா டீட்டெயிலா சொல்லுங்க. 48வது ஸ்லோகம். ஏகீபூதம் ச சர்வேஷாம் தேஜ கிம் வா ப்ருதக் ஸ்திதம் அங்கானி சைவ தஸ்யாஸ்து சர்வ தேஜோமயானி வா. எல்லா தேவர்களோட தேஜஸ் ஒரு சேர கூடி சேர்ந்திருந்ததா, அப்படி இல்லைன்னா வேற வேற தேஜஸ்கள் செப்பரேட் ஆயிட்டு நின்று இருந்ததா அந்த சரீரத்துல. அந்த தேவியோடு அங்கமெல்லாம் கம்ப்ளீட் தேஜோமயமா இருந்ததா.
ഇതെല്ലാം നന്നാ ഡീറ്റെയിലാ വർണ്ണിച്ചു ചൊല്ലുങ്കോ. 49ാമത് ശ്ലോകം. ഭിന്ന ഭാഗവിഭാഗേന ജാതാന്യംഗാനി യാനിതു ജാതാനി അംഗാനി യാനി തു മുഖ നാസ അക്ഷിഭേദേന സർവത്ര ഏക ഭവാനി ച. ഭിന്ന ഭാഗവിഭാഗേന ജാതാന്യംഗാനി യാനി തു മുഖ നാസാക്ഷിഭേദേന സർവത്രൈക ഭവാനി ച. முகம், மூக்கு, கண்ணு இப்படி இருக்கிற ஓரோன்னும் அந்த சரீரத்துல இருந்துதா? அப்படி இல்லைன்னா அங்கங்கள் எல்லாம் செப்பரேட் ஆயிட்டு கூட்டி யோசிக்கப்பட்டதா? 50வது ஸ்லோகம். ப்ரூஹி தது விஸ்தரம். ப்ரூஹி தத் விஸ்தரம் வியாச ஷரீர அங்க சமுத்பவம். ஷரீராங்க சமுத்பவம் பபூவ யஸ்ய தேவஸ்ய தேஜசஹ அங்கம் யது அத்புதம் தேஜசோங்கம் யத் அத்புதம். ஹே வியாசா, சரீரத்தில் இருக்கிற அங்கங்கள் எல்லாம் உண்டானது எப்படி ஆக்கும் அப்படின்னு டீட்டெயிலா சொல்லுங்க. ஏது அங்கமாக்கும், ஏது தேவனோடு தேஜஸ்லேருந்து உண்டானதாக்கும் அந்த அங்கங்கள் எல்லாம் அப்படிங்கிறத விஷயங்களையும் சொல்லுங்க. கை, காலு, மூக்கு, கண்ணுன்னெல்லாம் இருக்கே, இதெல்லாம் ஏதேது தேவனோடு அங்கத்திலேருந்து உண்டானதாக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க. தேவர்களோடு எல்லா தேஜஸ்லேருந்து ஆக்குமே அந்த தேவி உண்டாயிருக்கா. அப்படி ஆக்குமேனா இந்த தேவர்களோடு ഓരോ ശരീര പാർട്ടാക്കുമേ அந்த தேவிக்கு உள்ளது. அதனால அதெல்லாம் டீட்டெயில் ஆயிட்டு வர்ணிச்சு சொல்லுங்க.